வணக்கம் செல்லக்குட்டீஸ். டிசிபிள் மேனேஜ்மெண்ட் எப்பொழுதும் சிறந்த மாணவராக என்னதான் சொல்கிறது நம்ம திருக்குறள் தெரிஞ்சுக்கலாமா? சரி, கடைசி வகுப்புல நம்ம என்ன பார்த்தோம்? அதாவது படிச்சாதான் சிறந்த மாணவரா இருக்க முடியுமா? படிக்காம எத்தனையோ பேர் நல்ல அறிவுள்ளவங்களா நாலேஜ் பர்சனா இருக்காங்களே அப்படின்ட்டு ஆன்ட்டி வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் இல்லையா? அதுக்கு நீங்க ரொம்ப அழகா பதில் சொல்லியிருந்தீங்க. சரி, நம்ம திருவள்ளுவர் தாத்தா அதுக்கு என்ன பதில் சொல்றாரு அப்படின்றத இன்னைய வகுப்புல நம்ம பார்க்க போறோம். நம்ம திருவள்ளுவர் தாத்தா என்ன சொல்லி தராங்க? அதாவது நீங்க என்னதான் வந்து படிக்காம நல்ல அறிவுள்ளவங்களா இருந்தாலும் படிச்சவங்க இருக்காங்க இல்லையா, நம்ம அறிவுடையவங்க அப்படின்றத ஏத்துக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு படிப்புன்றது ரொம்ப முக்கியம். சரிங்களா? இப்ப நீங்க வந்து ஒரு நல்ல விஷயத்த வந்து நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. ரொம்ப அறிவா பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல அவங்க என்ன கேள்வி கேட்பாங்க தெரியுமா? நீங்க எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க? எந்த காலேஜ்ல படிச்சீங்க? அப்படின்னு கேட்பாங்க. நம்ம உடனே நான் எந்த ஸ்கூல்லயும் படிக்கலைங்க, எந்த காலேஜ்லயும் படிக்கலைங்க அப்படின்னு உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க? ஐயோ! படிக்காம தான் இவ்வளோலாம் பேசுறீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் என்ன ஆயிடும்? நம்மளோட மதிப்பு குறைஞ்சு போயிடும். அப்பவே நம்ம புரிஞ்சுக்கலாம் நம்ம பேசுனது எதையும் அவங்க ஏத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்கள பொறுத்தவரை எது ரொம்ப முக்கியம்? அந்த புத்தக அறிவு அப்படின்றது ரொம்ப முக்கியம். அந்த புத்தக அறிவு இல்லாமலேயே நம்ம என்னதான் என்ன விஷயத்த பத்தி பேசினாலும் "நீ எந்த புக்ல அது இருக்கு அப்படிதான் கேட்பாங்க. நமக்கு சொல்ல தெரியல அப்படின்னாலே அவங்க என்ன பண்ணிடுவாங்க? நம்ம நம்மளோட அறிவை அவங்க ஏத்துக்கவே மாட்டாங்க. அததான் நம்ம திருவள்ளுவர் தாத்தா ரொம்ப அழகா ஒரு திருக்குறள்ல சொல்றாங்க. கல்லாமை அப்படின்ற அதிகாரத்துல என்ன குறள் அது? கல்லாதான் ஒட்பம் கழிய நன்று ஆயினும் பொல்லார் அறிவு உடையார். அதாவது கல்லாதான் நுட்பம் படிக்காதவங்களோட அறிவு கழிய நன்றாயினும் எவ்வளவுதான் ரொம்ப நல்லா இருந்தாலும் கொல்லார் அறிவு உடையார். அதை வந்து யார் ஏத்துக்க மாட்டாங்க? இந்த அறிவுடையவங்க அதை ஏத்துக்கவே மாட்டாங்க. அதனால நம்ம திருவள்ளுவர் தாத்தா என்ன சொல்றாங்க? படிக்கணும், படிப்பு தான் முக்கியம் அப்படின்ட்டு நம்ம திருவள்ளுவர் தாத்தா சொல்றாங்க. சரிங்களா? அந்த புத்தக அறிவுன்றது என்னது ரொம்ப முக்கியம் அப்படின்றாங்க. சரி, இன்னைக்கு செல்லக்குட்டி ஒரு கேள்வி கேக்குறாங்க. திருவள்ளுவர் தாத்தா அந்த மாதிரி படிக்காதவங்களோட அறிவை படிச்சவங்க மதிக்கலைன்னா என்ன? நம்மள நாமளே மதிச்சுக்கலாமே அப்படின்றாங்க. சரி, மத்தவங்க மதிக்கலைன்னா என்ன? எனக்கு அறிவு இருக்கு இல்லையா? அது எனக்கு தெரியும் இல்லையா? நான் படிக்கலைன்னா என்ன, எனக்கு அறிவு இருக்கு இல்லையா? இது எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மள நாமளே மதிச்சுக்கலாமே அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே செல்லக்குட்டீஸ், இந்த கேள்விக்கு உங்களுடைய பதில் என்னன்னு சூப்பர் டூப்பரா சொல்லி அனுப்புங்களேன். இதுதான் இன்னைக்கான அசைன்மெண்ட். தேங்க்யூ so மச்.